லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில்தான் அமைதி ஒப்பந்தம் விதிமீறல் என்பதால் ஹோர்முஸ் ஜலசந்தி மூடுவதாக ஈரான் அறிவித்திருக்கிறார்கள். இது இந்த ஒப்பந்தத்தில் அமைதி திரும்புவதற்கான முயற்சியில் ஒரு முட்டுக்கட்டையாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் எப்போது இந்த போர் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகின்ற நிலையில்தான் மீண்டும் இந்த போராக இது மாறுமோ என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் என்னவென்றால் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய இந்த தாக்குதல் தான் இது போர் அமைதிக்கு முட்டுக்கட்டையாக பார்க்கப்படுகிறது. ஈரான் அமெரிக்கா இடையே கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வந்த அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை கடந்த வெள்ளிக்கிழமை அன்றுதான் முடிவுக்கு வந்தது. 2 தரப்புக்கு இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஈரான் அதிபர் மசூத் பெசாக்சியன் ஆகியோர் கையெழுத்திட்டார்கள். இந்த கையெழுத்து என்பது G7 நாடுகள் உச்சி மாநாட்டின் போது நடைபெற்றது. அப்போது இது முதற்கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான், முழுமையான அமைதி ஒப்பந்தம் கிடையாது, முதற்கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான். அதற்கு பிறகு அது 60 நாட்களுக்குள்ளாக இந்த அணு ஆயுத தயாரிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு முழுமையாக முடிவு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சாராம்சம். இந்நிலையில் தான் அந்த அமைதி ஒப்பந்தத்தில் 16 அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. இதையடுத்து ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டு கப்பல் பொருத்த தொடங்கியது. உலகளவில் வரவேற்பை பெற்றது. அதற்கு பிறகு ஏற்கனவே போல அடுத்த 60 நாட்களுக்கு ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டோம், அதன் பிறகு கட்டணம் வசூலிப்போம் என்று ஈரான் கூறி வருகிறது. அதோடு ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் அமெரிக்க கடற்படையும் தனது முற்றுகையை படிப்படியாக விலகிக் கொள்ள முன்வந்திருக்கிறது. இதற்கு பிறகுதான் கச்சா எண்ணெய் கப்பல்கள் ஈரான் துறைமுகம் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. இதனால் ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் இயல்பு நிலை திரும்பி கப்பல் போக்குவரத்து வர தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் தான் லெபனான் மீது இஸ்ரேல் படை திடீரென்று தாக்குதல் நடத்துகிறது. அமைதியாக ஒரு அமைதி திரும்புவதற்கான முயற்சி தீவிரமாக நடைபெற்று வருகிற நிலையில் முதற்கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிற நிலையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய சமயத்தில் திடீரென்று இஸ்ரேல் லெபனான் மீது நடத்திய தாக்குதல் இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு முட்டுக்கட்டையாக பார்க்கப்படுகிறது. அமைதி ஒப்பந்தத்தில் லெபனான் உள்ளிட்ட அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தம் உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இது மிக முக்கியமான சாராம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த தாக்குதல் என்பது மிகப்பெரிய ஒரு எல்லை மீறிய செயலாக ஈரான் கருதுகிறது. அதாவது அமைதி ஒப்பந்தத்தில் லெபனான் உள்ளிட்ட அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை மீறி லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஒப்பந்த விதிமுறை மீறல் என ஈரான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார்கள். இதற்கு பதிலடியாக தான் ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக ஈரான் அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் அமைதி ஒப்பந்த விதிமுறை மீறலுக்கு முதல் நடவடிக்கையாக ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறது என்றும் விதிமுறை மீறல் தொடர்ந்தால் மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஈரான். இது குறித்து அமெரிக்கா மற்றும் ஈரான் குழுவினர் சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த அமைதி திரும்புவதற்கு அவர்கள் விரும்புகிறார்களா இல்லையா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்தத்திற்கு மிக தீவிரமான முயற்சிகள் காய் நகர்த்தல்கள் சென்று கொண்டிருக்கிற நிலையில்தான் திட்டமிட்டு இந்த போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரக்கூடாது லெபனானுக்கு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இது எழுப்பியிருக்கிறது. இந்த தாக்குதல் காரணமாக இது விதிமுறை மீறிய செயல் என்று கண்டித்து ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தி மூடியிடும், தொடர்ந்து இஸ்ரேல் இதுபோன்று நடவடிக்கை மேற்கொண்டால் மேல் நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி இதை தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல் என்பது மீண்டும் உருவானால் அது அமைதி திரும்புவதற்கு முட்டுக்கட்டையாக மாறிவிடும், போர் நீடித்துக் கொண்டே போகும் என்பதுதான் உலக அளவில் காணப்படக்கூடிய அச்சமாக இருக்கின்றது. இந்நிலையில் சுவிட்சர்லாந்தின் இந்த பேச்சுவார்த்தையின் போது இது குறித்து பேசப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலுடைய இந்த செயல், இஸ்ரேல் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த செயல், லெபனான் மீது தாக்குதல் போன்ற செயல் என்பது அமைதி ஒப்பந்தம் திரும்புவதற்கு மிகப்பெரிய ஒரு சவால் நெருக்கடி உண்டாக்கி இருக்கிறது. இதை சுவிட்சர்லாந்தில் நடைபெறக்கூடிய அமைதி பேச்சுவார்த்தையின் போது பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக உலக அளவில் போர் நிறுத்தம் என்பது உடனடியாக நடைமுறைக்கு வந்து அமைதி திரும்ப வேண்டும் என்பதால் உலக நாடு எதிர்பார்ப்பு. அது பூர்த்தியாக என்பது பொறுத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரேல் நடவடிக்கை கண்டித்து ஹோர்முஸ் ஜலசந்தியை நாங்கள் மூடி இருக்கின்றோம் என்று ஈரான் அறிவிக்கிறார்கள். ஆனால் ஹோர்முஸ் ஜலசந்தி மூடவில்லை, திறந்துதான் இருக்கின்றது என்று அமெரிக்கா கூறுகிறார்கள். இப்படி முரண்பட்ட தகவல் சென்று கொண்டிருக்கிற நிலையில் ஒப்பந்தம் உறுதியாகி அது கையெழுத்தாகும் வரை எது நடக்கும் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியாத நிலைதான் தற்போது காணப்படுகின்றது.